யூபி லக்னோவில் 12 வயசு உள்ள யஷ்குமார்ன்ற வந்து ஃபேனில் தூக்கு போட்டு சூசைட் பண்ணிக்கிறான். அவங்க அப்பா வந்து ஒரு பெயிண்டர். 2 வருஷத்துக்கு முன்னாடி லேண்டு சேல் பண்ணி 13 லட்ச ரூபாய் அவங்க பேங்க்கில் வந்து டிபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க. செப்டம்பர் 16, 2025 மார்னிங் 11 மணிக்கு அவங்க அப்பா பேங்க்கில் பாஸ்புக் அப்டேட் பண்ணுறதுக்கோசம் போய் செக் பண்ணாக்கா 13 லட்ச ரூபாயை வந்து காணும். அவங்க அப்பா பேங்க் மேனேஜரை கேட்டப்போ பேங்க் மேனேஜர் எல்லா டிரான்சாக்ஷனும் செக் பண்ணி ஆன்லைன் கேமான ஃப்ரீ ஃபயர் வந்து எல்லா காசும் வந்து செலவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா போய் அவங்க பையன்கிட்ட கேட்டப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் எடுக்கல அதுக்கு இதுன்னு போய் சொன்னான். அதுக்கப்புறம் வந்து அவங்க பையனே நான் தான் செலவு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான். யஷ் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு பையன். ஸோ அவனை வந்து எதுவும் திட்டவும் இல்லை, அடிக்கவும் இல்லை. சரி போனால் போட்டு விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியம் படுத்துகிறாங்க. யஷ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து அவன் ரூமுக்குள்ளே போயிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் ஃபேனில் வந்து தூக்கு போட்டு சூசைட் பண்ணிக்க. இது தெரிஞ்சு அவங்க அம்மா வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. யஷ்குமாரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் வந்து அவன் இறந்து போயிட்டான்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட பசங்க மொபைலில் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் டெபிட் கார்ட்ஸ் எதுவுமே அவங்களுக்கு தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களோட எச்சரிக்கை தான் உங்களோட பசங்களோட எதிர்காலத்தை வந்து காப்பாற்றும்.